புளிப்பில்லாத அப்பம் உண்ணும் பண்டிகையின் முதல் நாளன்று சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, பஸ்கா விருந்துண்ண உமக்காக ஏற்பாடுகளை செய்ய காத்திருக்கிறோம். எங்கே உணவுக்கு ஏற்பாடு செய்ய விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு மறுமொழியாக இயேசு, நகருக்குள் செல்லுங்கள். அங்கே எனக்கு அறிமுகமான ஒருவரிடம் சென்று, போதகர் கூறுவதை கூறுங்கள், குறிக்கப்பட்ட வேலை நெருங்கிவிட்டது. நான் என் சீஷர்களுடன் உன் வீட்டில் பஸ்கா விருந்துண்பேன் என்று கூறுங்கள் என்று கூறினார். இயேசுவின் சீஷர்கள் அவரது சொற்படியே அவர் சொன்னவற்றை செய்தார்கள். அவர்கள் பஸ்கா விருந்தை தயார் செய்தார்கள். அன்று மாலை இயேசுவும் அவரது 12 சீஷர்களும் மேஜையில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கூறினார், உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், உங்களில் ஒருவன் விரைவில் என்னை எதிரிகளிடம் பிடித்து கொடுப்பான் என்றார். அதை கேட்ட சீஷர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். ஒவ்வொரு சீஷரும் இயேசுவிடம், ஆண்டவரே, நிச்சயமாய் அது நான் அல்ல என்றனர். அதற்கு இயேசு, நான் கை கழுவும் பாத்திரத்திலேயே கை கழுவுகின்றவனே எனக்கு எதிராவான். மனிதகுமாரன் இறப்பார், இது நடக்குமென வேத வாக்கியம் சொல்கிறது. மனிதகுமாரனை கொல்வதற்கு காட்டிக் கொடுக்கிறவனுக்கு மிகுந்த தீமை விளையும். அதைவிட அவன் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்றார். பின் யூதாஸ் இயேசுவிடம், போதகரே, நான் நிச்சயம் உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டேன் என்றான். அதற்கு இயேசு, இல்லை, நீதான் என்னை காட்டிக் கொடுப்பாய் என்றார். அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு சிறிது அப்பத்தை கையில் எடுத்தார். அந்த அப்பத்துக்காக தேவனுக்கு நன்றி கூறி அதை பங்கிட்டார். அதை தம் சீஷர்களுக்கு கொடுத்து, இந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்கள், இந்த அப்பமே என் சரீரம் என்று சொன்னார். பின் இயேசு ஒரு கோப்பை திராட்சை ரசத்தை எடுத்து அதற்காக தேவனுக்கு நன்றி கூறினார். அதை தமது சீஷர்களுக்கு கொடுத்த இயேசு, நீங்கள் ஒவ்வொருவரும் இதை குடியுங்கள். இந்த திராட்சை ரசம் என் இரத்தம், என் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கும் மக்களுக்குமான புதிய உடன்படிக்கை துவங்குகிறது. இந்த இரத்தம் பலருக்கும் தங்கள் பாவங்களை கழுவிக் கொள்வதற்காக அளிக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அதாவது நாம் மீண்டும் என் பிதாவின் ராஜ்யத்தில் ஒன்று சேர்ந்து திராட்சை ரசத்தை புதியதாய் பானம் பண்ணும் வரைக்கும் நான் இதை அருந்த மாட்டேன் என்று கூறினார். சீஷர்கள் அனைவரும் ஒரு பாடலை பாடினார்கள். பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு தம் சீஷர்களிடம், இன்றிரவு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை என் நிமித்தம் இழப்பீர்கள்.
வேத வாக்கியங்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, நான் மேய்ப்பனை கொல்லுவேன், மந்தையின் ஆடுகள் கலைந்து ஓடும் என்று கூறினார். ஆனால் நான் இறந்த பின் மீண்டும் மரணத்திலிருந்து உயிர் தெழுவேன். பிறகு கலிலேயாவிற்கு செல்வேன். நான் உங்களுக்கு முன்னே அங்கிருப்பேன் என்றார். அதற்கு பேதுரு, மற்ற எல்லா சீஷர்களும் தங்கள் விசுவாசத்தை இழக்கலாம், ஆனால் ஒருபோதும் என் விசுவாசத்தை இழக்க மாட்டேன் என்று கூறினான். அதற்கு இயேசு, நான் உண்மையை சொல்லுகிறேன், இன்றிரவு உனக்கு என்னை தெரியாது என கூறுவாய். அதுவும் சேவல் கூவதற்கு முன் 3 முறை சொல்வாய் என்று கூறினார். ஆனால் பேதுரு, உம்மை எனக்கு தெரியாது என கூறவே மாட்டேன், உம்முடன் சேர்ந்து நானும் இறப்பேன் என்றான். மேலும் மற்ற சீஷர்கள் அனைவரும் அவ்வாறே கூறினார்கள். பின்பு இயேசு தம் சீஷர்களுடன் கெத்செமனே என்ற இடத்திற்கு சென்றார். அவர் தம் சீஷர்களிடம், நான் அங்கே சென்று பிரார்த்தனை செய்யும் வரைக்கும் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்றார். பேதுருவையும் செபதேயுவின் 2 குமாரர்களையும் தம்முடன் வரக் கூறினார். பின் இயேசு மிகுந்த கவலையும் வியாகுலமும் அடைந்தவராக காணப்பட்டார். இயேசு பேதுருவிடமும் செபதேயுவின் 2 குமாரர்களிடமும், என் ஆத்துமா துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் இதயம் துக்கத்தினால் உடைந்துள்ளது, என்னுடன் இங்கேயே விழித்திருந்து காத்திருங்கள் என்றார். பின் இயேசு அவர்களை விட்டு சிறிது தூரம் சென்றார். பின்பு இயேசு நிலத்தில் முகம்படிய விழுந்து பிரார்த்தித்தார். என் பிதாவே, முடியுமானால் இந்த வேதனைகள் எனக்கு ஏற்படாமல் செய்யும். ஆனால் உமக்கு விருப்பமானதையே செய்யும், நான் விரும்புவதை அல்ல என்றார். பிறகு தம் சீஷர்களிடம் இயேசு திரும்பி வந்தார். தம் சீஷர்கள் தூக்கத்தில் இருப்பதைக் கண்ட இயேசு பேதுருவிடம் கூறினார், 1 மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் ஆவி சரியானதை செய்ய விரும்புகிறது, ஆனால் உங்கள் சரீரமோ பலவீனமாக உள்ளது என்றார். இயேசு 2வது முறையாகச் சென்று பிரார்த்தனை செய்தார். என் பிதாவே, வேதனை மிகுந்த இக்காரியங்கள் எனக்கு ஏற்படாதிருக்குமாறு செய்ய முடியாதெனில் நீ விரும்பியபடியே நடக்க நான் வேண்டுகிறேன் என்றார். Your will be done.
பின்பு இயேசு தம் சீஷர்களிடம் திரும்பிச் சென்றார். மீண்டும் அவர்கள் தூக்கத்தில் இருப்பதைக் கண்டார். அவர்களது கண்கள் மிகவும் களைப்புடன் காணப்பட்டன. ஆகவே மீண்டும் ஒரு முறை இயேசு அவர்களை விட்டுச் சென்று பிரார்த்தனை செய்தார். மூன்றாவது முறையும் அதையே கூறினார். Then he returned to the disciples and said to them, Are you still sleeping and resting? பின் இயேசு தம் சீஷர்களிடம் திரும்பிச் சென்று அவர்களிடம், இன்னுமா நீங்கள் தூங்கிக் கொண்டும் இளைப்பாறிக் கொண்டும் இருக்கிறீர்கள்? மனிதகுமாரனை பாவிகளிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்திருங்கள், நாம் போக வேண்டும். இதோ வந்துவிட்டான் என்னை எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்கப் போகிறவன் என்றார். இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுதே யூதாஸ் அங்கு வந்தான். யூதாஸ் 12 சீஷர்களில் ஒருவன். அவனுடன் பலரும் இருந்தனர். அவர்கள் தலைமை ஆசாரியனாலும் மூத்த தலைவர்களாலும் அனுப்பப்பட்டவர்கள். யூதாசுடன் இருந்தவர்கள் அரிவாள்களையும் தடிகளையும் வைத்திருந்தனர். யார் இயேசு என்பதை அவர்களுக்கு காட்ட யூதாஸ் ஒரு திட்டமிட்டிருந்தான். அவன் அவர்களிடம், நான் முத்தமிடுகிறவரே இயேசு, அவரை கைது செய்யுங்கள் என்றான். அதன்படி யூதாஸ் இயேசுவிடம் சென்று, வணக்கம் போதகரே என்று கூறி இயேசுவை முத்தமிட்டான். இயேசு, நண்பனே, நீ செய்ய வந்த காரியத்தை செய் என்று கூறினார். பின் யூதாசுடன் வந்த மனிதர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள். அவரை கைது செய்தார்கள். இது நடந்த பொழுது இயேசுவுடன் இருந்த சீஷர்களில் ஒருவன் தன் அரிவாளை எடுத்தான். அச்சீஷன் தலைமை ஆசாரியனின் வேலைக்காரனை அரிவாளால் தாக்கி அவனது காதை வெட்டினான். இயேசு அச்சீஷனை பார்த்து, அரிவாளை அதன் உரையில் போடு. அரிவாளை எடுப்பவன் அரிவாளாலே சாவான். நான் என் பிதாவை கேட்டால் அவர் எனக்கு 12 தேவ தூதர் படைகளும் அதற்கு அதிகமாகவும் அனுப்புவார் என்பதை நிச்சயமாக நீ அறிவாய். ஆனால் இது இப்படியே வேத வாக்கியங்கள் கூறுகிறபடியே நடக்க வேண்டும் என்றார். பின்னர் இயேசு தம்மை பிடிக்க வந்தவர்கள் அனைவரையும் நோக்கி, ஒரு குற்றவாளியைப் போல என்னை பிடிக்க அரிவாள் தடிகளுடன் வந்திருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போதனை செய்தேன். ஆனால் என்னை அங்கே கைது செய்யவில்லை. தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்துள்ளபடியே இவை அனைத்தும் நடந்துள்ளன என்று கூறினார். பின்பு இயேசுவின் எல்லா சீஷர்களும் அவரை தனியே விட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை கைது செய்தவர்கள் அவரை தலைமை ஆசாரியனான காய்பா வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு வேத பாரகர்களும் மற்ற யூத தலைவர்களும் கூடியிருந்தார்கள். இயேசுவை தொடர்ந்து வந்த பேதுரு அவர் அருகில் செல்லவில்லை. பேதுரு இயேசுவை தொடர்ந்து தலைமை ஆசாரியனின் வீட்டு முற்றத்தை அடைந்தான்.
இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்பதைக் காண பேதுரு உள்ளே நுழைந்து காவல்காரர்களுடன் அமர்ந்தான். தலைமை ஆசாரியனும் யூத ஆலோசனை சங்கமும் இயேசுவை கொல்ல அவரிடம் ஏதேனும் குற்றம் காண முயற்சித்தார்கள். இயேசு தவறு செய்தார் என சொல்லக்கூடிய மக்களை தேட முயற்சித்தார்கள். பலரும் வந்து இயேசுவை பற்றி பொய்யான செய்திகளை கூறினர். ஆனாலும் இயேசுவை கொல்லத்தக்க காரணம் எதையும் யூத ஆலோசனை சங்கம் காணவில்லை. பிறகு இருவர் வந்து, நான் தேவனின் ஆலயத்தை இடித்துவிட்டு 3 நாட்களில் மீண்டும் அதை கட்டுவேன் என்று இவன் கூறினான் என்றார்கள். பின் தலைமை ஆசாரியன் எழுந்திருந்து இயேசுவை பார்த்து, இவர்கள் உமக்கு எதிராக ஆதாரங்களை கொடுக்கிறார்கள். இவர்கள் உம்மேல் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு உம்மிடம் ஏதும் பதில் உள்ளதா? இவர்கள் கூறுவது உண்மையா என்று கேட்டார். ஆனால் இயேசு ஏதும் பதில் கூறவில்லை. மீண்டும் தலைமை ஆசாரியன் இயேசுவிடம், நான் உன்னை உறுதிமொழிக்கு உட்படுத்துகிறேன். ஜீவனுள்ள தேவனின் வல்லமையின் பெயரால் ஆணையிடுகிறேன். உண்மையைச் சொல், நீயா தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஆம், நான் தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்காலத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருப்பதை காண்பீர்கள். மேலும் வானத்து மேகங்களின் மீது மனிதகுமாரன் வருவதை காண்பீர்கள் என்று விடையளித்தார். இதை கேட்ட தலைமை ஆசாரியன் மிக கோபமடைந்தான். தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு, இவன் தேவனுக்கு எதிரானவைகளை பேசுகிறான். வேறு சாட்சியம் எதுவும் தேவையில்லை. தேவனுக்கு எதிராக இவன் கூறியவற்றை நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னான். யூதர்கள் அனைவரும், இவன் குற்றவாளி, இவன் மரிக்க வேண்டும் என்றார்கள். பின் அங்கிருந்தவர்கள் இயேசுவின் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். அவரை தங்கள் கையால் அடித்தார்கள். மற்றவர்கள் அவரது கன்னத்தில் அறைந்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து, நீ தீர்க்கதரிசி என்பதை காட்டு. கிறிஸ்துவே, உன்னை அடித்தது யார் என்பதை கூறு என்று கேட்டார்கள். அப்பொழுது முற்றத்தில் அமர்ந்திருந்த பேதுருவிடம் ஒரு வேலைக்கார பெண் வந்து, கலிலேயக்காரனான அம்மனிதன் இயேசுவுடன் நீயும் இருந்தாயல்லவா என கேட்டாள். ஆனால் பேதுரு தான் ஒருபோதும் இயேசுவுடன் இருந்ததில்லை என அங்கிருந்தவர்களிடம் கூறினான். பேதுரு, நீ என்ன பேசுகிறாய் என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறினான். பின்பு முற்றத்தை விட்டு சென்ற பேதுருவை வாயிற்கதவருகில் வேறொரு பெண் பார்த்தாள். அங்கிருந்தவர்களிடம் அப்பெண், நசரேயனாகிய இயேசுவுடன் இருந்தது இவன்தான் என்று சொன்னாள். மீண்டும் பேதுரு தான் ஒருபோதும் இயேசுவுடன் இருந்ததில்லை என கூறினான். தேவனின் மீது ஆணையாக இம்மனிதன் இயேசுவை எனக்கு தெரியாது என பேதுரு கூறினான். சிறிது நேரம் கழித்து அங்கு நின்றிருந்த சிலர் பேதுருவிடம் சென்று, இயேசுவின் சீஷர்களில் நீயும் ஒருவன் என்பது எங்களுக்கு தெரியும். நீ பேசுவதிலிருந்து எங்களுக்கு அது தெரிகிறது என்று கூறினார்கள். பின் சாபமிட துவங்கிய பேதுரு, தேவன் மேல் ஆணையாக எனக்கு இயேசுவை தெரியாது என்றான். பேதுரு இதை கூறிய பின் சேவல் கூவியது. அப்போது, சேவல் கூவுவதற்கு முன் என்னை உனக்கு தெரியாது என நீ 3 முறை கூறுவாய் என இயேசு கூறியதை பேதுரு ஞாபகப்படுத்திக் கொண்டான். பின்பு வெளியில் சென்ற பேதுரு மிகுந்த மனக்கசப்புடன் அழுதான். மத்தேயு அதிகாரம் 27. தலைமை ஆசாரியரும் மூத்த யூத தலைவர்களும் மறுநாள் அதிகாலையில் இயேசுவை கொல்ல தீர்மானித்தார்கள். அவர்கள் இயேசுவை சங்கிலியில் பிணைத்து ஆளுநர் பிலாத்துவிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் பிலாத்துவிடம் இயேசுவை ஒப்படைத்தார்கள். இயேசுவை எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர்கள் இயேசுவை கொல்ல தீர்மானித்ததை கண்டபோது தன் செயலுக்காக மிகவும் வருந்தினான். ஆகவே தனக்கு கிடைத்த 30 வெள்ளிக்காசுகளையும் தலைமை ஆசாரியர்களிடமும் மூத்த தலைவர்களிடமும் எடுத்துச் சென்றான். யூதாஸ்
நான் பாவம் செய்து விட்டேன். He said, குற்றமற்றவரான இயேசுவை உங்களிடம் கொலை செய்ய கொடுத்து விட்டேன் என்றான். அதற்கு யூத தலைவர்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது உன்னுடைய பிரச்சனை, எங்களுடையதல்ல என்றார்கள். ஆகவே யூதாஸ் பணத்தை தேவாலயத்தில் வீசி எறிந்தான். பின்னர் யூதாஸ் அவ்விடத்தை விட்டு சென்று தூக்கு போட்டுக் கொண்டான். வெள்ளி நாணயங்களை பொறுக்கி எடுத்த தலைமை ஆசாரியர்கள், இப்பணத்தை தேவாலய கருவூலத்தில் வைத்திருக்க நம் சட்டம் அனுமதிக்காது. ஏனென்றால் இப்பணம் ஒருவனது மரணத்திற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அப்பணத்தை கொண்டு கொயவனின் வயல் என்று அழைக்கப்பட்ட நிலத்தை அவர்கள் வாங்க தீர்மானித்தார்கள். அந்த நிலம் எருசலேமை காண வரும் பயணிகள் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. எனவேதான் அந்த நிலம் இன்னமும் இரத்த நிலம் என அழைக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி எரேமியா சொன்னபடி இது நடந்தது. அவர்கள் 30 வெள்ளி நாணயங்களை எடுத்துக் கொண்டார்கள். அதுவே இஸ்ரவேலர்கள் அவருக்கு நிர்ணயித்த விலை. கர்த்தர் எனக்கு ஆணையிட்டது போல அந்த 30 வெள்ளி நாணயங்களை கொயவனின் வயலை வாங்க பயன்படுத்தினார்கள். இயேசு ஆளுநரான பிலாத்துவின் முன்னால் நின்றார். பிலாத்து இயேசுவிடம் பல கேள்விகள் கேட்டான். யூதர்களின் ராஜன் நீர்தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஆம், நானேதான் என்றார். தலைமை ஆசாரியர்களும் மூத்த யூத தலைவர்களும் இயேசுவை குற்றம் சுமத்திய பொழுது அவர் எதுவும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து இயேசுவிடம், இவர்கள் உன் மீது சுமத்திய இத்தனை குற்றச்சாட்டுகளையும் கேட்டாயல்லவா, நீ ஏன் பதில் சொல்லக்கூடாது என்றான். ஆனால் இயேசு பிலாத்துவிற்கு பதில் ஏதும் கூறவில்லை. அதைக் கண்டு பிலாத்து மிகவும் வியப்படைந்தான். ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையின் போது சிறையிலிருந்து ஒருவரை ஆளுநர் விடுவிப்பது வழக்கம். மக்கள் விரும்பும் ஒருவரை விடுவிப்பது வழக்கம். அப்பொழுது துன்மார்க்கனான ஒருவன் சிறையில் இருந்தான். அவன் பெயர் பரபாஸ். பிலாத்துவின் வீட்டிற்கு முன் மக்கள் கூடினார்கள். பிலாத்து மக்களை பார்த்து, உங்களுக்காக ஒருவனை விடுதலை செய்கிறேன், நீங்கள் யாரை விடுவிக்க விரும்புகிறீர்கள், பரபாசையா அல்லது கிறிஸ்து எனப்படும் இயேசுவையா என்றான். பொறாமை கொண்டே மக்கள் தன்னிடம் இயேசுவை ஒப்படைத்துள்ளார்கள் என்பதை பிலாத்து அறிந்தான். நீதி வழங்கும் இடத்தில் அமர்ந்து பிலாத்து இவற்றை கூறினான். அப்போது அவனது மனைவி ஒரு செய்தி அனுப்பினாள். அதில், இயேசுவை எதுவும் செய்யாதீர்கள், அவர் குற்றமற்றவர். இன்று நான் அவரை பற்றி ஒரு கனவு கண்டேன், அது என்னை மிகவும் கலங்க வைத்தது என்று இருந்தது. ஆனால் தலைமை ஆசாரியர்களும் மூத்த யூத தலைவர்களும் பரபாசை விடுதலை செய்யவும் இயேசுவை கொல்ல வேண்டுமெனவும் கோரிக்கை வைக்க மக்களை தூண்டினார்கள். பிலாத்து, என்னிடம் பரபாசும் இயேசுவும் உள்ளார்கள், யாரை விடுவிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு மக்கள், பரபாஸ் என்று சொன்னார்கள். அப்படியானால் கிறிஸ்து எனப்படும் இயேசுவை என்ன செய்வது என்று பிலாத்து கேட்டான். அவரை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று மக்கள் சொன்னார்கள். அவரை ஏன் கொல்ல விரும்புகிறீர்கள், அவர் என்ன தவறு செய்தார் என்று பிலாத்து மக்களை கேட்டான். ஆனால் மக்கள் அனைவரும், அவரை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள், கொல்லுங்கள் என்று சத்தமாய் கூக்குரல் இட்டு சொன்னார்கள். மக்களை மாற்ற தன்னால் ஏதும் செய்ய முடியாது என்பதை பிலாத்து கண்டான். மேலும் மக்கள் பொறுமை இழப்பதையும் பிலாத்து கவனித்தான்.
ஆகவே தண்ணீரை எடுத்து மக்கள் எல்லோரும் காணுமாறு தன் கைகளை கழுவினான். பின்பு, இவரது மரணத்துக்கு நான் பொறுப்பல்ல, நீங்களே அதை செய்கிறீர்கள் என்று பிலாத்து கூறினான். அவரது மரணத்திற்கு நாங்களே பொறுப்பு. அவரது மரணத்திற்கான தண்டனையை எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்குமாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று மக்கள் அனைவரும் கூறினார்கள். பின் பிலாத்து பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவை சாட்டையால் அடிக்குமாறு பிலாத்து சில வீரர்களிடம் கூறினான். பிறகு சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு வீரர்களிடம் இயேசுவை ஒப்படைத்தான். பின்னர் பிலாத்துவின் வீரர்கள் இயேசுவை பிலாத்துவின் அரண்மனைக்குள் கொண்டு வந்தார்கள். எல்லா வீரர்களும் இயேசுவை சுற்றி கொண்டு அவரது ஆடைகளை கழற்றி ஒரு சிவப்பு மேலங்கியை அணிவித்தார்கள். வீரர்கள் முட்களால் ஒரு கீடம் செய்து அதை இயேசுவின் தலையில் சூட்டினார்கள். அவரது வலது கையில் ஒரு தடியை கொடுத்தார்கள். பின்னர் அவ்வீரர்கள் இயேசுவின் முன்னால் குனிந்து கேலி செய்தார்கள். வணக்கம் யூதர்களின் ராஜாவே என்றார்கள். அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். பின்னர் அவரது கையில் இருந்த தடியை வாங்கி அவரது தலையில் பல முறை அடித்தார்கள். இயேசுவை அவர்கள் கேலி செய்து முடித்ததும் சிவப்பு மேலங்கியை நீக்கிய பின் அவரது ஆடைகளை அணிவித்தார்கள். பின்னர் சிலுவையில் அறைந்து கொள்வதற்காக இயேசுவை வீரர்கள் அழைத்துச் சென்றார்கள். போர் வீரர்கள் இயேசுவுடன் நகரை விட்டு வெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். சிரேனை என்னுமிடத்திலிருந்து வந்த சீமோன் என்பவனை இயேசுவுக்காக சிலுவையை சுமந்து வர போர் வீரர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். மண்டை ஓட்டின் இடம் என்னும் பொருள்படும் கொல்கதா என்று அழைக்கப்படும் இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கு வலியை மறக்கச் செய்யும் மருந்து கலந்த பானத்தை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அதை சுவைத்த இயேசு அதை குடிக்க மறுத்தார். போர் வீரர்கள் இயேசுவை சிலுவையில் ஆணிகளை வைத்து அறைந்தார்கள். யார் இயேசுவின் ஆடைகளை பெறுவது என்பதை சீட்டு போட்டு முடிவு செய்தார்கள். போர் வீரர்கள் அங்கு உட்கார்ந்து இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் தலைக்கு மேல் ஒரு அறிவிப்பு பலகையை அவர்கள் அறைந்தார்கள். அதில் இவர் இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசுவின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 கொள்ளைக்காரர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். மக்கள் இயேசுவின் அருகில் நடந்து சென்று அவரை திட்டினார்கள். தலையை குலுக்கியபடி மக்கள் கூறினார்கள், தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் மீண்டும் கட்ட முடியும் என கூறினாயே, உன்னையே காப்பாற்றிக்கொள். நீ தேவனின் குமாரன் என்பது உண்மையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றனர். தலைமை ஆசாரியர், வேதபாரகர் மற்றும் மூத்த யூத தலைவர்கள் ஆகிய அனைவரும் அங்கிருந்தனர். மக்கள் செய்தது போலவே அவர்களும் இயேசுவை கேலி செய்தார்கள். அவர்கள், இவன் மற்றவர்களை காப்பாற்றினான், ஆனால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இவனை யூதர்களின் ராஜா என்று மக்கள் கூறுகிறார்கள். இவன் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். இவன் தேவனை நம்பினான், எனவே தேவன் விரும்பினால் இவனை காப்பாற்றட்டும். நான் தேவகுமாரன் என இவன் கூறினான் என்றார்கள். அவ்வாறாகவே இயேசுவின் இருபக்கமும் சிலுவில் அறையப்பட்ட கொள்ளைக்காரர்களும் அவரை நிந்தனை செய்தனர்.
நடுப்பகலில் நாடு முழுவதும் இருண்டது. இருள் 3 மணி நேரம் தொடர்ந்தது. சுமார் 3 மணி அளவில் இயேசு உரத்த குரலில், ஏலி, ஏலி, லாமா சபக்தானி என்று கதறினார். இதன் பொருள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகும். அங்கு நின்றிருந்த சிலர் இதை கேட்டார்கள். அவர்கள், அவன் எலியாவை அழைக்கிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடிப்போய் கடல் பஞ்சை கொண்டு வந்தான். அதை புளிப்பான பானத்தில் தோய்த்து குச்சியில் கட்டி இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான். ஆனால் மற்றவர்கள், அவனை தொந்தரவு செய்யாதே, எலியா அவனை காப்பாற்ற வருவானா என்பதை காண வேண்டும் என்றார்கள். மீண்டும் இயேசு ஒருமுறை சத்தமிட்டு கதறினார். பின்னர் இயேசுவின் ஆவி பிரிந்தது. இயேசு இறந்த பொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. கிழிசல் திரைச்சீலையின் மேலிருந்து துவங்கி கீழே வரைக்கும் வந்தது. மேலும் நிலம் நடுங்கியது, பாறைகள் நொறுங்கின, கல்லறைகள் அனைத்தும் திறந்தன. தேவனுடைய மனிதர்கள் பலர் மீண்டும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்கள். கல்லறையில் இருந்து எழுந்த அவர்கள் இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த நகருக்கு சென்றதை மக்கள் பலரும் கண்டார்கள். இயேசுவுக்கு காவல் இருந்த படைத்தலைவனும் போர் வீரர்களும் நிலநடுக்கம் ஏற்பட்டதையும் நடந்த நிகழ்ச்சிகளையும் கண்டார்கள். மிகவும் பயந்து போன அவர்கள், இவர் உண்மையிலேயே தேவகுமாரன் தான் என்றார்கள். பெண்கள் பலரும் சிலுவைக்கு தொலைவில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்து இயேசுவை தொடர்ந்து வந்த பெண்கள். மகதலேனா மரியாள், யாக்கோபு மற்றும் யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாள் மற்றும் யாக்கோபு, யோவான் ஆகியோரின் தாயும் இருந்தார்கள். அன்று மாலை அரிமத்தியாவில் இருந்து இயேசுவின் சீஷனும் செல்வந்தனும் அரிமத்தியா ஊரானும் ஆகிய யோசேப்பு எருசலேமுக்கு வந்தான். யோசேப்பு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்து இயேசுவின் சரீரத்தை யோசேப்பிடம் கொடுக்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான். பின்பு யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு அதை புதிய மென்மையான துணியில் சுற்றினான். இயேசுவின் சரீரத்தை ஒரு பாறையில் தோண்டிய புதிய கல்லறையில் யோசேப்பு அடக்கம் செய்தான். ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு கல்லறை வாயிலை மூடினான். இவற்றை செய்த பின் யோசேப்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். மகதலேனா மரியாளும் மரியாள் என்னும் பெயர் கொண்ட மற்றொரு பெண்ணும் கல்லறைக்கு அருகில் அமர்ந்திருந்தனர். ஆயத்த நாளுக்கு மறுநாள் தலைமை ஆசாரியர்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் சென்று, ஐயா, தான் உயிருடன் இருந்த பொழுது அப்பொய்யன், நான் 3 நாட்களுக்கு பின் மரணத்திலிருந்து உயிர் தெளிவேன் என்று கூறினான். ஆகவே 3 நாட்கள் ஆகிற வரையிலும் கல்லறையை நன்கு காவல் காக்க உத்தரவிடுங்கள். அவனது சீசர்கள் வந்து சரீரத்தை திருட முயற்சிக்கலாம். பின் மக்களிடம் சென்று அவன் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டதாக கூறக்கூடும். அவனை பற்றி அவர்கள் முன்னர் கூறிய பொய்களை காட்டிலும் இது அதிக மோசமானதாக இருக்கும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, சில போர் வீரர்களை அழைத்து சென்று உங்களால் முடிந்த அளவு கல்லறையை காவல் செய்யுங்கள் என்று கூறினான். ஆகவே அவர்கள் அனைவரும் சென்று சரீரத்தை யாரும்
திருடாதவாறு பாதுகாத்தார்கள். கல்லறையை மூடிய கல்லுக்கு முத்திரை வைத்தும் போர் வீரர்களை காவலுக்கு வைத்தும் இதை செய்தார்கள். மத்தேயு அதிகாரம் 28. ஓய்வு நாளுக்கு பிறகு மறுநாள் வாரத்தின் முதல் நாள் அன்று அதிகாலை மகதலேனா மரியாளும் மரியாள் என பெயர் கொண்ட மற்ற பெண்ணும் இயேசுவின் கல்லறையை காணச் சென்றார்கள். அப்பொழுது மிக தீவிரமான பூமி அதிர்ச்சி உண்டானது. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதன் கல்லறையை மூடியிருந்த பாறாங்கல்லை உருட்டி கீழே தள்ளினான். பின் அத்தூதன் அப்பாறாங்கல்லின் மீது அமர்ந்தான். மின்னலைப் போல பிரகாசித்த அந்த தூதனின் ஆடைகள் பனி போல வெண்மையாயிருந்தன. கல்லறைக்கு காவலிருந்த போர் வீரர்கள் தூதனைக் கண்டு மிகவும் பயந்து போனார்கள். பயத்தினால் நடுங்கிய போர் வீரர்கள் பிணத்தைப் போல பேச்சு மூச்சற்றவர்களானார்கள். தூதன் பெண்களை பார்த்து, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் இயேசு இங்கே இல்லை. அவர் சொன்னது போலவே மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவரது சரீரம் வைக்கப்பட்டு இருந்த இடத்தை பாருங்கள். உடனே அவரது சீஷர்களிடம் விரைந்து சென்று சொல்லுங்கள், இயேசு மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் கலீலியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னாரே அங்கு இருப்பார். அங்கே நீங்கள் இயேசுவை காணலாம். இதோ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று கூறினான். ஆகவே அப்பெண்கள் விரைந்து கல்லறையை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் பயந்து போனார்கள். அதே சமயம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நடந்ததை சீஷர்களிடம் சொல்ல அவர்கள் ஓடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களின் முன்பு வந்து நின்றார். இயேசு அவர்களை பார்த்து, வாழ்க என்றார். இயேசுவின் அருகில் சென்ற பெண்கள் அவரது கால்களை தொட்டு வணங்கினார்கள். பின்னர் இயேசு அப்பெண்களிடம், பயப்படாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று கலிலேயாவிற்கு வர சொல்லுங்கள், அவர்கள் என்னை அங்கே காண்பார்கள் என்றார். பெண்கள் சீஷர்களை தேடி போனார்கள். அதே சமயம் கல்லறைக்கு காவலிருந்த போர் வீரர்களில் சிலர் நகருக்குள் சென்றார்கள். நடந்தவை அனைத்தையும் தலைமை ஆசாரியர்களிடம் சொல்வதற்காக அவர்கள் சென்றார்கள். தலைமை ஆசாரியர்கள் மூத்த யூத தலைவர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டு அதன்படி ஒரு பொய் கூறுவதற்காக போர் வீரர்களுக்கு பெரும் பணம் தந்தார்கள். அவர்கள் போர் வீரர்களிடம், நீங்கள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சீசர்கள் அவரது சரீரத்தை திருடி சென்று விட்டார்கள் என மக்களிடம் சொல்லுங்கள். ஆளுநர் அதை அறிந்தால் அவரை சமாளித்து, உங்களுக்கு தீங்கு வராதபடி நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்றார்கள். ஆகவே போர் வீரர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொல்லியபடி செய்தார்கள். இன்றைக்கும் யூதர்களுக்கிடையில் இந்த பொய்யான கதை சொல்லப்பட்டு வருகிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு கூறிய மலைக்கு சென்றார்கள். மலை மீது இயேசுவை சீஷர்கள் கண்டு வணங்கினார்கள். ஆனால் சில சீஷர்கள் அவர் உண்மையாகவே இயேசு என்று நம்பவில்லை. ஆகவே இயேசு அவர்களிடம், வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் சீஷர்களாக்குங்கள். பிதாவின் பெயராலும் குமாரனின் பெயராலும் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் வழங்குங்கள். நான் உங்களுக்கு கூறிய அனைத்தையும் அவர்களும் பின்பற்றும்படி போதனை செய்யுங்கள்.
நான் எப்பொழுதும் உங்களுடனேயே இருப்பேன் என்பதில் உறுதியாயிருங்கள். உலகின் முடிவு வரையிலும் நான் உங்களுடன் தொடர்ந்து இருப்பேன் என்றார்.